ஒரு சூப்பரான லேண்டுங்க. தார் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 அடிக்கு மேலே வருங்க. சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றியுமே வந்து தென்னந்தோப்புங்க. பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க. மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 2 கிலோமீட்டருங்க. உடுமலைப்பாடி டு கொமர்லிங்க மெயின் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டருங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருள்பட்டி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. நல்ல அருமையான மண்கண்டம் உள்ள செம்மண் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த 4 ஏக்கராக்கு வந்து ரோடு பேஸ் மட்டும் ஒரு 300 டு 320 அடி பக்கம் வருங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழமை நிலையாக அமைஞ்சிருக்குதுங்க. பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெம்பரம் தென்னந்தோப்புங்க, வடவரம் தென்னந்தோப்புங்க. கிழவரை ஃபுல்லாக வீடு இருக்குதுங்க. மேவர் சைடு வந்து தென்மெடல் வந்து தாரோடு அமைஞ்சிருக்குதுங்க. இதை தார் ரோடுங்க. ரோடு பேஸ் வந்து ஒரு 300 அடிக்கு மேலே வருங்க. இந்த செம்மண் பூமி தான் வந்து நம்ம பார்க்க வந்துக்கிற பூமிங்க. சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்புங்க. பக்கத்தில் ஃபுல்லாக வீடுங்க. நல்ல ஹில்வியூவோடு வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க. ஒரே ஒரு டெஸ்ட்டு வந்து போரில் ஓட்டிக்கிறாங்க. சர்வீஸ் வாங்குறதுக்காகங்க. சர்வீஸ் வாங்கலைங்க. இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வடவரமாக அமைஞ்சிருக்கிற கண்ணு தோப்புங்க. அந்த கிழக்கு வார தடம் வந்து நம்மளுக்கு பாத்தியே வராதுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 4 ஏக்கராங்க. 4 ஏக்கராக்கு வந்து பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங்க. கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க. டெஸ்ட் போர்வெல் மட்டும் ஒன்று ஓட்டி வச்சுக்கிறாங்க. மெயின் ரோடு வந்து கரெக்டாக 2 கிலோமீட்டருங்க. தார் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஏக்கராங்க. மொத்தமாக தான் கொடுப்பாங்க, பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிங்க இந்த மாதிரி தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு வந்து அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. தாரோடு மட்டத்துக்கே வந்து ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. காடு செவ்வக வடிவில் அமைஞ்சிருக்குதுங்க. வாஸ்து முறைப்படி வந்துடுங்க. இதான் ரோடுங்க. நல்ல ஒரு 4 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 டு 320 ரோடு பேஸ் வந்துடுங்க. அக்கம் பக்கமெல்லாம் சுற்றியுமே வந்து விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குதுங்க. கரெக்டாக உடுமலைப்பாடியிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்குங்க. மண் பாருங்கள், இதே மாதிரி நல்லா செம்மண்ணுங்க. பழனிலேருந்து வந்தீங்கன்னா 30 கிலோமீட்டருங்க. பொள்ளாச்சிலேருந்து வந்தால் 37 கிலோமீட்டருங்க. உடுமலைப்பாடி டு கொமர்லிங்க மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 2 கிலோமீட்டரில் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 4 ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் வந்து 55 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை அனுசரித்து பேசிக்கலாங்க. இந்த மூவி பார்க்குறது ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.